இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் இருக்குது, அதை கலராக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் இருக்கும், இல்லை பழைய காலத்து ஃபோட்டோஸ் இருக்கும், அதை கலராக எப்படி மாற்றுறது அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன பிக்சர் தேவையோ அது வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன எடுக்க போகிறோம்னா கமல் சாரோட விக்ரம் பட போஸ்ட் எடுக்க போகிறோம். இப்போ விக்ரம் பட போஸ்ட் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருக்கும் விக்ரம் பட போஸ்டர். ஓகேவா, இது பாருங்கள், இது கலர் வந்து கிரே, இது பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது, கிரே கலர். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த படத்தை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறேன். இங்கே எடிட் ஆப்ஷன் போகிறேன், போனோடனே இங்கே பாருங்கள், இங்கே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். ஓகேவா, ஓகே, இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன், பிளாக் அண்ட் ஒயிட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா, ஓகே, போயிட்டு மறுபடியும் வீடியோவில் போய் சும்மா செக் பண்ணிக்கிறேன். இதை பிளாக் அண்ட் ஒயிட்டு கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் எடிட் போயிட்டு இங்கே கர்வ்ஸில் போய்ட்டு கிளிக் பண்ணுறேன். கர்வ்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இது இந்த சைடு கிளிக் பண்ணேன்னா ஆர்ஜிபினா நான் ரெட்டு க்ரீன் ப்ளூ, மறுபடியும் ரெட்டு க்ரீன் ப்ளூ தனித்தனியாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ரெட்டை வந்து கொஞ்சம் கூட்டுறேன். அடுத்து க்ரீனை வந்து கொஞ்சம் குறைக்கிறேன். அடுத்து ப்ளூவை வந்து கொஞ்சம் குறைக்கிறேன். ஓகேவா, ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ரெட்டு ப்ளூ க்ரீனை கொஞ்சம் குறைச்சிட்டேன். அப்புறம் ஆர்ஜிபி என்ன பண்ண போகிறேன், ஆர்ஜிபி வந்து லேசாக குறைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் கூட்டி கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ரைட் பட்டன் கொடுத்துக்கிறேன். அடுத்து மறுபடியும் எடிட் போயிட்டு டியூன் இமேஜ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த டியூன் இமேஜில் போயிட்டு இங்கே போயிட்டு முதல்ல என்ன பண்ண போகிறேன், பிரைட்னஸ் வந்து கொஞ்சமாக கொடுக்குறேன், ஒரு 15 கொடுத்துருக்கேன். அடுத்து ஷார்ட்டேஷன் வந்து கொஞ்சமாக ஒரு 19-20 கொடுத்துட்றேன். ஆம்பியன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 32 கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ஹைலைட்ஸ் வந்து கொஞ்சம் லேசாக கொடுக்குறேன், ஒரு 7 கொடுக்குறேன், குறைச்சி பார்க்குறேன், இல்லை 3 கொடுத்துருக்கேன். ஓகேவா, அது ஷேடோஸ் வந்து கொஞ்சம் குறைக்கிறேன். ஓகேவா, குறைச்சிட்டேன். அடுத்துட்டு வார்ம் ஃபீல்டு வந்து கொஞ்சம் லேஸாக கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டேன்னா இப்போ ரைட் பட்டன் கிளிக் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அந்த கலர் ஃபீலிங் வந்துருச்சு. இப்போ இதுதான் ஒரிஜினல் பிக்சர். இப்போ மாற்றணுன்னே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு ஒரே ஒரு ஃபீலிங் என்னென்னா, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, பட் இன்னும் கொஞ்சம் ரியல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மீச தாடியை வந்து பிளாக் ஆக்க போகிறேன். ஓகேவா, பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் போகிறேன். போயிட்டு ஃப்ளீம் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் கான்ட்ராஸ்ட் வந்து நல்லா ஏற்றுறேன். அடுத்து பிரைட்னஸை கொஞ்சம் குறைக்கிறேன். குறைச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், இதில் போயிட்டு எடிட் போகிறேன், மாஸ்க் எடிட் பண்ண போகிறேன். இதை கிளிக் பண்ணி இங்கே மாஸ்க்கு, அதில் இன்வெர்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த முடி இருக்குல்ல, அதை மட்டும் செலக்ட் பண்ணி கலரிங் தர போகிறேன். மீசியெல்லாம் கலர் கொடுக்குறேன். ஏன்னா இந்த கலரே இருந்தால் நம்ம ஏதோ டோட்டலாக கலெக்ஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஸ்கின் டோனு ப்ளஸ் மீசை வந்து நார்மலாக இருக்கணும். நார்மலாக மீசன்றது கருப்பு வெள்ளை கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரியே கொடுத்தோம்னா தான் அந்த ஒரு ரியாலிட்டி கிடைக்குன்றதுக்காக தான் நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணோம், கலர் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு கலர் கொஞ்சம் கூட இருக்குல்ல ஃபேஸில், அந்த கலரை வந்து கொஞ்சம் குறைக்க பார்க்குறேன். கொடுத்துட்டேன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் கர்வ் போயிட்டு
முடி இன்னும் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ டார்க்காக்க முடியுமோ அது பண்ணுறக்காக இது பண்ணுறேன். ஓகே, அப்புறம் இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன். எடிட் ஸ்டாக்கை கிளிக் பண்ணிட்டு வீடியோஸில் போயிட்டு மாஸ்க் கிளிக் பண்ணி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ முடிக்கு மட்டும் கலர் தரேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ஓரளவு பயங்கரமாக நேச்சுரல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக பார்க்கவே அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த ஓரம்லாம் எனக்கு கொஞ்சம் இது இல்லாததெல்லாம் கொஞ்சம் இன்னும் அழகாக பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், முன்னாடி கலர் எப்படி இருந்தது, இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுதான் ஒரிஜினல். இப்போ பார்க்க ஓரளவு நேச்சுரலான கலரோடு இருக்க மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஓரளவு ஃபுல் நேச்சுரலாக ஆயிடுச்சு. முடி இது எல்லாமே சேர்ந்து ஓரளவு ஃபுல் நேச்சுரலாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு கமலோட அந்த லிப்ஸு கிட்டக்க ஏதோ ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அதை என்ன பண்ண போகிறேன், பழையபடி ஆக்குறேன். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, ஒரு நேச்சுரல் ஃபீலிங் வந்துருச்சு. இந்த வார்மை கூட லேசாக குறைக்க பார்க்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரை ஒரு ஃபுல் கலர் பிக்சரை பார்க்கவே அழகாக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, ஒரு நார்மலான ஒரு ஃபேஸ் வந்துருச்சா? ஓகே, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரிஜினலு கலர் கரெக்ஷன் பண்ணது. ஒருவேளை இதை நான் தூக்கிட்டா கூட இன்னுமே நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து ஒரு பக்கா நார்மல் கலருக்கு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதாங்க பிளாக் அண்ட் ஒயிட் கலர் பண்ணுறது. ரொம்ப ஈஸி தான். இது மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸு எல்லாமே வந்து மாற்றிக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் அழகாக்கணும்னு வச்சோங்க. நான் போயிட்டு ஓகே, இது போர்ட்ரேட் கொடுத்தோன்னே ஓகே, இதை பாருங்கள், இதுதான் அவுட்புட்டு. ஒரிஜினலு மாற்றினது. ஸோ ஒரிஜினல் பிளாக் அண்ட் ஒயிட் எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குது, அவ்வளோதான். இது வந்து மொபைல்லையே நம்ம ஸ்னாப்சீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் ரொம்ப ஈஸியாக கையிலே பண்ண போகிறோம். அப்படியே டச் மொபைல் அழகாக யூஸ் பண்ணுற மாதிரி இதை வச்சு நம்ம கலர் பண்ணுறோம். சிஸ்டத்தில் பண்ணுறது வேறு விஷயம். ஆனால் மொபைல்லே நம்ம அழகாக பண்ணுறது எப்படி இருக்குது, அதுக்கு தான் இந்த இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? நிறையா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. ஓகேவா? ஓகே ஓகே, இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஓகே, பாருங்கள், ஒரிஜினல் மாற்றினது கலரிங்காக இருக்குது. ஓகேவா? ஓகே, தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பாருங்கள். நிறைய விஷயங்களை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நிறைய டுட்டோரியல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், கண்டிப்பாக இதோட பேசிக் டுட்டோரியல் வந்து உங்களுக்கு மேலேயே இருக்கும் பாருங்கள். இல்லாட்டி நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோஸ்க்கு முன்னாடி பேசிக் இருக்கும். ஸ்னாப்சீட் டுட்டோரியல் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபுல்லாகவே இருக்கும், பார்த்துக்கோங்க.